ரெண்டு விதமான இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, அதாவது ஒரு இம்பல்ஸ் கணத்தாக்கம் எப்படி நரம்புக்குள்ளால கடத்தப்படுதுன்ற பற்றி தான் நாங்கள் இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம். ரைட். ஒரு கணத்தாக்கம் வந்து எப்படி இம்பல்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ண போகுது, எப்படி அது தொடக்க போகுது, எப்படி அது கடத்தப்பட போகுதுன்றது முக்கியம். இதில் உங்களுக்கு ரெண்டு ஐடியா இருக்கணும். ஒன்று, அந்த ஒரு நர்வ் நரம்புக்குள்ளால எப்படி கடத்தப்படுகிறது. ரைட். ரெண்டாவது, ஓகே, நரம்பு முடிவிடம் மட்டும் வந்துட்டுது. இனி அங்கால எப்படி கடத்தப்பட போகுதுன்றது அடுத்த முக்கியம். அப்ப நான் பின்னுக்கு தான் வருது, நான் விளங்குறதுக்காக முன்னுக்கே சொல்றேன். நரம்பிணைப்பு இருக்கு. சினப்டிக் ஜங்ஷன் என்று சொல்றது நரம்பிணைப்பு. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். என்னன்னா, ஒரு நரம்புக்கும் நரம்புக்கும் இடையில, அல்லது நரம்புக்கும் தசைக்கும் இடையில, அல்லது நரம்புக்கும் ஒரு சுரப்பி கிளாண்டுக்கும் இடையில மேபி ஏற்படுற முதலொரு தொடர்பற்ற இணைப்பு. விலங்கு சொல்றது இப்ப நரம்புக்குள்ளால வரைக்கும் அது களம், நரம்பு களம் முதலொரு இருக்கு உள்ளுக்கு. சரியானே. அப்ப இங்க வர்றது ஒரு டெம்பரரி தற்காலிக ஒரு இணைப்பொண்டு வரப்போகுது. அதாவது முதலுறு இல்லை குளியவுறு தொடர்பற்ற இணைப்பன்றது கட்டாயம் வரணும் டெபினிஷன்ல. சரியா. அப்ப சினப்டிக் ஜங்ஷன் நரம்பிணைப்புண்டா என்னண்டா, நரம்புக்கு நரம்புக்கு இடையிலோ நரம்பு தசையோ நரம்பு சுரப்பியோ இடையில ஏற்படுற முதலுறு தொடர்பற்ற இணைப்பு தான் நரம்பிணைப்பு. ரைட். அப்போ நாங்கள் ரெண்டு விதமாக படிக்க போகிறோம். ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று, ஒரு நரம்புக்குள்ளால எப்படி கணத்தாக்கம் கடத்தப்படுதுன்றது முதலாவது. அடுத்தது நரம்பு இணைப்புக்குள்ளால எப்படி கணத்தாக்கம் கடத்தப்படுதுன்றது. என்ன உங்களுக்கு தெரியணும். நான் இப்போ மூளையில் முதல் சோனை ஃப்ரண்டல் லோப்பில் நினைக்கிறேன், இந்த கையை மடிக்கோணம்னு நினைக்கிறேன். விலங்கு நான் ஃப்ரண்டல் லோப்பில் நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறது என்னோட மடிக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து உடனடியாக இந்த கட்டளைகளை பிறப்பிக்கிற பகுதிக்கு போய் அங்கே மோட்டர் நியூரோன் அந்த கட்டளையை கொண்டு வரும். அப்போ ஆக்சுவலாக நான் இந்த கையை மடிக்கணும்னா முழங்கையை மடிக்கணும். இப்போ சரியா. இது வந்து புய பகுதி. இதில் உள்ள தசை வந்து சுருங்கினாத்தான், உங்களுக்கு இந்த கை தெரியும் நினைக்கிறேன் கேமராக்குள்ளால், இந்த தசை சுருங்கினாத்தான் இந்த புயம் ஆமல உள்ள, சரி, அந்த மேல் அவயவம் இந்த ஆமல உள்ள தசை சுருங்கினாத்தான் இந்த தசையில நேர் வந்து போறான். சரியா. முன்கையில் உள்ள ஆரை அரந்தி ரேடியஸ் அண்ட் அல்னா எலும்புகளோட இணைஞ்சிருக்கு தசனர். அப்போ இந்த ஆமில் உள்ள தசை வெண்குடு தசை சுருங்க இந்த தசனர் ரேடியஸ் அண்ட் அல்னா ஆரை அரந்திய இழுக்க இந்த முழங்கைக்க மடியும். விலங்கான சொல்றது. அப்போ ஃப்ரண்டல் லோப்பில் இருக்கிற மோட்டர் நியூரோன் அந்த கட்டளையை ஜென்ரேட் பண்ண போகுது, பிறப்பிக்க போகுது. அப்போ அந்த இந்த கை மட்டும் அந்த நரம்பு பெற போகுது. எப்படி மூளையிலேருந்து வலிக்கிட்டு முன்னானுக்குள்ள வந்து முன்னான்லேருந்து முன்னான் நரம்பா வலிக்கிட்டு இந்த கையில வந்து முடியும். ரைட். அப்ப இங்க வந்தோடனே அப்ப ஒரு நரம்புக்குள்ளால விளம்பரம் வரப்போகுது. இடையக்க முன்னால நரம்பு இன்னொன்று வாங்கிச்சேன்னா நரம்புனைப்பால வந்து திருப்பி நரம்புக்குள்ளால வரப்போகுது. அப்போ ஒரு நரம்புக்குள்ளால எப்படி இந்த நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ண போன்று பார்க்க போறோம். ரைட். இப்போ இங்க வந்து ஆமல நரம்பு முடிவிடம் மட்டும் அந்த கணத்தாக்கம் வந்துட்டு, இனி அந்த தகவல் அந்த மெசேஜ் நரம்பு முடிவிடத்துல இருந்து எங்க போகணும், வன்குடு தசைக்கு போகணும். அந்த வெண்குடு தசைக்கலத்துக்கு போகணும். அப்போ அந்த தசைக்கலம் சுருங்கும். விளங்கான சொல்றது கேட்குறா தனுஷ்? ஹலோ. ஓம் சார். ஓம் சார். ஓகே, குட். அப்போ வெண்குடு தசைக்கலத்துக்கு போகணும். அப்போ அங்கதான் நரம்பு இணைப்புக்குள்ளால எப்படி கடத்தப்பட போகுதுன்றது வருகிறது. ஏன், அந்த மோட்டர் நியூரோனுக்கும் வெண்குடு தசைக்கலத்துக்கும் இடையிலே ஏற்படுற இணைப்பு தான் நரம்பு இணைப்பு. ரைட். அப்போ இது கிளியராக உங்களுக்கு அவுட்லைன் விளங்கணும். சரி. அப்போ ரெண்டு இது நாங்கள் படிக்க போகிறோம். ஒன்று நர்வுக்குள்ளால படிக்க போகிறோம், அடுத்தது சினப்டிக் ஜங்ஷன் நரம்பு இணைப்புக்குள்ளால எப்படி கடத்தப்பட்டு அங்கால இந்த விளைவை ஏற்படுத்த போகிற இடத்துக்கு போக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரைட். அப்போ இப்போ ஒரு நர்வுக்குள்ளால எப்படி கணத்தாக்கம் கடத்தப்பட போகுதுன்றது தான் நாங்கள் இது பார்க்க போகிறோம். ரைட். அதுக்கு முன்னுக்கு ஒரு இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு நரம்புக்குள்ளால எப்படி கணத்தாக்கம் ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரைட். அதுக்கு முன்னுக்கு நான் ஏற்கனவே சிலவளை சொல்லி இருக்கலாம். ஒரு ஓவராலாக சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். களத்துக்குள்ளுக்கு இருக்கிறது வந்து இன்ட்ரா செல்லா புளிகிட்டு சொல்லுவோம். சரி. எனக்கு களத்துக்கு வெளியில வந்து எக்ஸ்ட்ரா செல்லா புளிகிட்டு சொல்லுவோம். ஈஸியாக பார்த்து. சரி. என்ன களத்துக்கு உள்ள பாய்பொருள், களத்துக்கு வெளியே உள்ள பாய்பொருள்னு சொல்லுவோம். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது, பொதுவா இப்ப அயன்கள் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் உள்ளுக்கும் இருக்கும் வெளியிலேயும் இருக்கும். ஓகே. ஆனா
கலத்துக்கு வெளியில சோடியம் அயன்கள் கூடவா இருக்கும், கலத்துக்கு உள்ளுக்கு பொட்டாசியம் அயன்கள் குளோரைட் அயன்கள் கூடவா இருக்கும். இது நார்மல் ஜெனரல் ஃபார்முலா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியான கலத்துக்கு வெளியில சோடியம் அயன்கள் கூடவா இருக்கும், கலத்துக்கு உள்ளுக்கு பொட்டாசியம் அயன்கள் வந்து கூடவா இருக்கும். ரைட், இது நார்மல் ஜெனரல் ஃபார்முலா இல்லாடாம். இது அப்ளிகபிள் டு நர்வுக்கும் பொருந்தும். ரைட், அப்போ இந்த நர்வில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக பிரிக்கிறோம். முதலாவது ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், ஓய்வு அழுத்த நிலை. அதாவது ஒரு புதிய கணத்தாக்கம் இல்லை இம்பல்ஸ் இல்லை தகவலை ஏற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற நிலை. சரியான ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், ஓய்வு அழுத்த நிலை. ரெண்டாவது அந்த கணத்தாக்கம் பண்ணோன்னா கணத்தாக்கம் போகுது அதுக்குள்ளார. அப்போ அதை சொல்றது ஆக்ஷன் பொட்டன்ஷியல், தாக்க அழுத்த நிலை என்று சொல்லுவோம். ரைட், தாக்க அழுத்த நிலை. அடுத்தது இப்போ கணத்தாக்கம் கடத்தப்பட்டோன்னா ஒரு குழப்பம் பழைய நிலைக்கு வாரதுக்கு இடப்பட்ட நிலை ஒன்று இருக்கும். அதை சொல்றது வெப்பமளிக்கா காலம் அல்ல ரீஃப்ராக்டரி பீரியட் என்று சொல்லுவோம். பிறகு பழைய நிலைக்கு அடைகிறது, மீண்டும் ஓய்வழுத்த நிலை என்று சொல்லலாம். சரியானே? ரைட். அப்போ இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில் ஓய்வழுத்த நிலையை பார்த்தோம்னா அவர் வந்து புதிய கணத்தாக்கத்தை ஏற்கக்கூடிய நிலையில இருப்பார். அதை ஏன் ரெஸ்டிங் என்று சொல்றோம்னா அந்த கணத்தாக்கத்தை கடத்தாத நிலையா இருக்கிறபடியால, சரியா, அல்ல ஒரு கணத்தாக்கத்தை ஏற்காத நிலையில வெயிட்டிங்ல இருக்கிறபடியால அப்படி சொல்றோம். ரைட். அப்ப இங்க வந்து ஒரு மென்சவுக்கு குறுக்காக ஒரு முனைவு அழுத்தம் அல்ல மென்சவ் அழுத்தம் ஒன்று இருக்கும். ஏன் நான் முதலே சொன்ன மாதிரி, சரியானே, வெளியில Na+ கூடவாயும் உள்ளுக்கு பொட்டாசியம் குளோரைட் அயன்கள் கூடவாயும் இருக்கிறபடியால, உள்ளுக்கு குளோரைட் அயன்கள் கூட இருக்கிறபடியால ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மென்சவு குறுக்காக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். நான் மில்லி வோல்ட், சரியான குறைஞ்ச ஒரு அழுத்தம் தான் -60 to -80 மில்லி வோல்ட் வந்து காணப்படும். சரியானே? அப்ப இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, சரியானே, அப்ப இந்த டைம்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது, இது எப்படி மெயின்டைன் பண்ணப்படுதுன்னா வெளியில சோடியம் அயன்கள் கூட உள்ளுக்கு பொட்டாசியம் குளோரைட் அயன்கள் கூடவா இருக்கும். ரைட். நார்மலா ரெண்டு பக்கம் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும், மெம்பரேன் தன்மையால மூவ் பண்ணி கொண்டு இருக்கும் பொட்டாசியம் சோடியம். ஆனா ஓவராலா வெளியில சோடியமும் உள்ளுக்கு பொட்டாசியம் குளோரைட் அயன் வந்து கூடவா இருக்கும் இந்த நெட் ஃப்ளோவில். சரியா, இந்த மென்சவில் சோடியம் பொட்டாசியம் பம் இருக்குது. சரியானே, அது வந்து இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கும். அதில் ஏடிபி அதுகளும் வந்து உதவி செய்யும். ரைட். அடுத்தது ஆக்ஷன் பொட்டன்ஷியல், தாக்க அழுத்த நிலை. ரைட். அப்போ இதில் 3 சப் ஸ்டேஜ் இருக்குது. டீபோலரைசேஷன், முனைவால் அளிக்கப்பட்ட நிலை. ரீபோலரைசேஷன், திருப்பி முனைவாக்கப்பட போகுது. ஹைப்பர் போலரைசேஷன், கூட முனைவாக்கப்பட்ட நிலை என்று இருக்குது. ஆனால் நீங்கள் கூட யோசிக்க தேவையில்லை, நான் ஈஸியாக சொல்லுவேன். அது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்று என்னென்னா குறிப்பிட்ட நரம்பு கணத்தாக்கம் அந்த நரம்பை வந்தடைஞ்சா பிறகு இதுலேயும் இதொன்று முக்கியமாக வந்தடைஞ்சா பேர்ந்து அந்த மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கு தானே, மென்சவ் அழுத்தம், அந்த அழுத்தத்துக்கு சமனா இல்ல அதை விட கூடவான நரம்பு கணத்தாக்கம் இருந்தால் தான் அது கடத்தப்படும். அதையும் மறக்கக்கூடாது. இப்போ உதாரணமா அந்த மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்து -60 மில்லி வோல்ட் -80 மில்லி வோல்ட்னு சொன்னாங்க. ரைட், -60 to -80 மில்லி வோல்ட்னு சொன்னாங்க. அப்போ வார கணத்தாக்கம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது அதை விட கூட இருந்தால் தான் அது கடத்தப்படும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதால இப்போ சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிகிறே இல்லை. இப்போ காலைல சிலவில் நுண்ணி ஒரு குத்துனா இல்லை ஒரு நுண்ணி ஒரு கிருமி பூந்தா, சரியானே, அல்லது சில சவுண்டுகள் எங்களுக்கு இருக்கிற சில வேலைன்னா அந்த பொட்டன்ஷியலை விட குறைய வந்து அது கடத்தப்படாது. அதை மறக்காது. சரியானே, அந்த மெம்பரேன் பொட்டன்ஷியலை விட குறைய வந்து அது கடத்தப்படாது. இதை இருக்க நோட் பண்ணி வச்சிருங்க. சரியானே. அப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எப்போ நடக்க போகிறேன்டா இந்த மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல் இல்லை அதை விட கூட ஒரு வேல்யூவாக வந்தா அந்த இது நடக்க போகுது. அப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மெம்பரேனில் சோடியம் பொட்டாசியம் பம் இருக்கண்டு அது தூண்டப்பட்டு நிறைய சோடியம் அயன்கள் உள்ளுக்கு வரப்போகுது. சரி, என்ன சோடியம் அயன்கள் உள்ளுக்கு வரப்போகுது. ரைட். அடுத்த நாங்கள் சொல்ல போகிறோம் டீபோலரைசேஷன், முனைவளிக்கப்பட்ட நிலை. பிறகு ரீபோலரைசேஷன், திருப்பி முனைவாக்கப்பட போகுது. ஆனால் சோடியத்தால் இல்லை, பொட்டாசியம் அயன்கள் வெளியில் வரப்போகுது. சரியானே. அப்போ அதால் சரியானே
இப்போ செல்ஸ் உள்ளுக்கு வந்து நெகட்டிவாக வரப்போகுது. சரியா? அப்புறம் ஹைப்பர் போலரைசேஷனில் இன்னும் பொட்டாசியம் வந்து கூட வெளியில் போக போகுது. அதால் செல்ஸுக்குள்ள மோர் நெகட்டிவாக வரும். ரைட்? அப்போ இந்த நேரம் டெம்பரரியாக மில்லி வோல்ட் வந்து பாசிட்டிவாக மாறும்னு சொல்லினோம். மைனஸ் மில்லி வோல்ட் 6 இருந்ததுன்னா இப்போ பாசிட்டிவாக சர்டனுக்கு மாறும்னு சொல்லினோம். ஏனென்றால் செல்ஸுக்குள்ளே வந்து கூட நெகட்டிவ் வர வழியா. ரைட்? அப்போ மறக்காதீங்க. இப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன, அந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அழுத்தத்தை விட கூட வந்திருந்தா இது நடக்கும். அப்போ இந்த தூண்டலால் சோடியம் பொட்டாசியம் பம்ப் கதவு திறக்க சோடியம் வந்து கூட உள்ளுக்கு வரும். அதை சொல்ல போகிறோம் டீபோலரைசேஷன். ரைட்? பிறகு ரீபோலரைசேஷன். சோடியம் உள்ளுக்கு வர பொட்டாசியம் வெளியில் தள்ளப்படும். பிறகு ஹைப்பர், இன்னும் பொட்டாசியம் வந்து கூட உள்ளுக்கு போகும். அதனால செல்ஸுக்கு உள்ளுக்கு மோர் நெகட்டிவ் சார்ஜ் வந்து வரும். ரைட்? அப்போ இப்போ சொல்ல போகிறோம் ரீஃப்ராக்டரி பீரியட். அப்போ இது வந்து வெப்பமளிக்கா காலமா புதிய கணத்தாக்கத்தை ஏற்கவோ கடத்தவோ இயலாத நிலைமை. ஏன் சோடியம் உள்ளுக்கு வர 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 அதுக்குள்ளால அந்த தகவல் போகும் அங்கால. ரைட்? போய் இப்போ குழம்பி மாறி நிற்குது. அதாவது வெளியில கூட இருக்க வேண்டிய சோடியம் அயன்கள் உள்ளுக்கும், உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியம் அயன்கள் வெளியிலையும் இருக்குது. அப்ப இவர் புதிய கணத்தாக்கத்தை ஏற்கவும் மாட்டார், கடத்தவும் மாட்டார். ஒரு டெம்பரரி நிலை தான் ரீஃப்ராக்டரி பீரியட். ரைட்? அப்ப இப்ப என்ன நடக்கணும்? இனி திருப்பி பழைய நிலைக்கு வரணும். சரியானே? ரைட்? அப்ப அதெல்லாம் என்ன நடக்க போகுது? சோடியம் அயன்கள் திருப்பி பம்பியால வெளியில அனுப்பப்பட்டு வெளியில உள்ள பொட்டாசியம் உள்ளுக்கு எடுக்கப்பட்டு ஸ்டார்ட் நிலைக்கு வரும் ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கு. சரியானே? அதனால இதில் உள்ள நிலைமை. ரைட்? அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை உங்களுக்கு அது சிம்பிளாக விளங்கும். சரியா? முதல் கிட்டத்தட்ட -60 மில்லி வோல்ட்டில் இருக்கும் ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில். அப்புறம் ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் சரியான ரீபோலரைசேஷன் நடந்து நிறைய பொட்டாசியம் வெளியில் போகிற வழியால் பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு மாறும். இந்த செல்ஸுக்குள்ளே கூட நெகட்டிவாக வர வழியாக. அப்போ கிட்டத்தட்ட 50 மட்டுமே பாசிட்டிவ் மில்லி வோல்ட்டுக்கு போகும். ரைட்? போய் திருப்பி பழையபடி என்ன நடக்கும்? சரியானே? ஸ்டார்ட்டுக்கு வரும். என்னண்டு சோடியம் அயன்கள் வெளியில போய் பொட்டாசியம் அயன்கள் திருப்பி உள்ளுக்கு எடுக்கப்பட்டு திருப்பி ஸ்டார்டிங் நிலைமைக்கு வரும். ரைட்? அப்போ அதை நீங்கள் சும்மா நார்மலாக பார்த்து வச்சிங்கன்னா சரி, எல்லாம் பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. ரைட்? அப்போ நான் விளங்க பண்ண கீழே இருக்குது கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தொடர்ச்சியாக இது நடக்க அந்த ஆக்ஷன் நரம்பு முளைக்குள்ளால அப்படியே எண்ணெய் பிளஸ் உள்ளுக்கு வேற 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 இந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து கணத்தாக்கம் வந்து கடத்தப்பட்டு கொண்டு போகும். சரிதானே? இது எப்படி நடக்க போகுது? சோடியம் அண்ட் இன்ஃப்ளோ, அதாவது சோடியம் அயன்கள் கலத்துக்குள்ள வாரபடியாக தான் டீபோலரைசேஷன் சொல்றது. சரி, அப்படி உள்ளுக்கு வேற 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 அந்த அப்படியே மெசேஜ் போய்க்கொண்டு இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ அப்போ உங்களுக்கு விளங்கணும் சோடியம் உள்ளுக்கு வேற அது டீபோலரைசேஷன். அங்கால கணத்தாக்கம் மூவ் பண்ணோன்னே இங்கேருந்து பொட்டாசியம் வெளியில் போகும். சரி, அது ரீபோலரைசேஷன். சரியா? திருப்பி சோடியம் உள்ளுக்கு எடுக்கப்படும். அப்படியே ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போக போக இந்தியால பழைய நிலைமைக்கு முன்னுக்குள்ள போது பழைய நிலைமைக்கு வந்தோன்னு இருப்பார். அதெல்லாம் மறக்கக்கூடாது. ரைட்? இருந்த ஸ்பீடுக்கு தான் நான் அன்றைக்கு சொன்னான். என்ன டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆக்ஷன். அந்த நரம்பு முளைன்ற டயமீட்டர், நரம்பு முளைன்ற விட்டம் கூடன்னா நிறைய நர்வ்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீட் வந்து கூடவே இருக்கும். மற்றது மயலின் கவசம். இந்த சொன்ன மயலின் கவசம் இருக்கிறபடியால் ரன்வியர் நோட்டால் கணக்காக துள்ளி துள்ளி போகும். அப்போ ஸ்பீட் வந்து கூடும். அப்போ கண்டக்ஷன் ஸ்பீட் கூடுறது என்னத்தில் தங்கி இருக்கும்? ஒன்று ஆக்ஷன் நரம்பு முளைன்ற டயமீட்டர், ரெண்டாவது மிக முக்கியமானது மயலின் ஷீட், அதில் இருக்கிற நோட் ஆஃப் ரன்வியர். ரைட்? அதை வடிவாக விளங்கப்படுத்தலாம். ரைட். அடுத்தது சினாப்சஸ், நரம்பிணைப்பு. சரியானே? அப்போ நரம்பிணைப்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டேன், அதை விளங்கப்படுத்துவதற்காக. நான் எப்படி இதுக்குள்ளால கடத்தப்பட போகுதுன்றதை இந்த படத்தை வச்சுக்கொண்டு பார்ப்போம். ரைட்? அப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் நரம்பிணைப்பில் போய் முன்னான் வந்து நரம்பாக தான் இருக்கும். அது கட்டாயமா அல்ல மாறாது. முன்னான் நரம்பு தான், பின்னுக்கு இருக்கிறது தான் நரம்பாக இருக்கலாம், மேபி வெண்குடு தசையாக இருக்கலாம், சுரப்பியாக இருக்கலாம். ஓகே, சரி, யாரும் மறக்கக்கூடாது. முன்னான போய் நரம்பாக தான் இருக்கும். ரைட்? இனி சில டேர்ம்ஸ் இந்த சொல்லுகள் தெரிஞ்சிருக்கணும். இந்த நரம்பு வந்து முடியேக்க அந்த முடிகிற இடத்துல இருக்கிற நரம்பு மென்சவ்னா கலை மென்சவு தானே, அது வந்து நரம்பிணைப்புக்கு முன்னான மென்சவ்ன்னு சொல்லுவோம். ஏன் நரம்பிணைப்புக்கு முன்னூறு தானே இருக்க போகுது. அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நரம்பிணைப்புக்கு முன்னான மென்சவு ப்ரீ சினப்டிக் மெம்பரேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நரம்பிணைப்பை அந்த இடைவெளியை சொல்றது நரம்பிணைப்பு பிளவுண்டு சினப்டிக் கிளக்ட்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிறது மேபி நரம்பு மென்சவா இருக்கலாம், வன்குடு தசை கிளத்தின மென்சவா இருக்கலாம். அப்போ அதை சொல்லுவோம் போஸ்ட் சினப்டிக் மெம்பரேன்.
நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவ்வு நேரடி தமிழ் விளங்கானே. முன்னுக்கு இருக்கிற நரம்பு இதை சொல்ல போறோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் யாரோவா நரம்பிணைப்புக்கு முன்னான மென்சவ்வு. பின்னுக்கு இருக்கிறத சொல்ல போறோம் நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவ்வு போஸ்டினப்டிக் மெம்பரேன். இடைக்க இருக்கிற நரம்பிணைப்பு பிளவு ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். நரம்பு முளை இப்படியே வந்து இது நரம்பு முடிவிடும். டெர்மினல் பட்டன் சொல்லலாம். நரம்பு முடிவிடும். ரைட். இனி என்ன நடக்க போறேன்னா உங்களுக்கு இல்லை தெரியணும். இந்த நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவ்வில் அயன் சேனல்ஸ் இருக்குது. சரியா? சோடியம் சேம் மெக்கானிசம் இங்கே. சோடியம் உள்ள போய் பொட்டாசியம் வெளியில வர போகுது. அதெல்லாம் மெசேஜ் போக போகுது. ஆனா இந்த இடைவெளிக்கு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் வந்து அதை யூஸ் பண்ண போறேன். ரைட். அப்ப என்ன நடக்க போகுதுன்னா இந்த நரம்பிணைப்புக்கு முன்னான மென்சவுக்கு உள்ளுக்கு அதாவது நரம்பு முடிவிடத்துக்கு இடையில சில உள்ளுக்கு சில வெசிக்கிள்ஸ் இருக்கும். வெசிக்கிள்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். மெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அசெடைல் கோலினா தெரிஞ்சிருக்கணும். கீழே நோட்ஸ் இருக்கு. மெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அசெடைல் கோலின். சரி, அது இந்த புடகங்களுக்குள்ள இருக்கு. ரைட். அப்போ இந்த நர்வ் இம்பல்ஸ் இந்த நரம்பிணைப்புக்கு முன்னான மென்சவ் மட்டும் அந்த கணத்தாக்கம் வந்தா பிறகு அது தூண்டலால இந்த பெகோசைட்டோசிஸ் அகக்குழிய மாறல் நடந்து சரி இந்த புடகங்கள் இப்படி வந்து இந்த புடகங்கள் என்ன செய்யப்படும்னா அப்படியே பிளவுக்குள்ள ரிலீஸ் பண்ணப்படும். அதுக்கு இருக்கிற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசெடைல் கோலின் என்ன செய்யும்டா இந்த நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவில் இருக்கிற அயன் சேனல்ஸோட போய் பைண்ட் பண்ணும். ரைட். நரம்பிணைப்புக்கு பின்னால் இருக்கிற மென்சவில் அயன் சேனல்ஸோட பைண்ட் பண்ணும். பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான பியூட்டி அண்டு என்ன மெசேஜ் வந்ததோ அந்த அளவுக்கு இந்த அசெடைல் கோலினோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்கப்படும். விளங்குதா? சரி, யோசிக்க உண்மையா தலை சுற்றும். சரி, அந்த அளவுக்கு அசெடைல் கோலின் சுரக்கப்படும். அந்த அசெடைல் கோலின் போய் நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவில் போய் அந்த அயன் சேனல்ஸோட பைண்ட் பண்ணும். அப்ப அந்த அளவுக்கு ஏற்ப அந்த கதவு துறக்க அயன் சேனல்ஸ் துறக்க சோடியம் அயன்கள் உள்ளுக்கு போகும். ரைட். அப்ப அந்த சோடியம் அயன்களோட என்ன நடக்கும்? அந்த மெசேஜும் உள்ளுக்கு போகும். சரியானே? அப்படின்னா நடக்கிற நரம்பிணைப்புக்கு இடையில நடக்கிற விடயம். சரியானே? ரைட். இனி அடுத்த விஷயம் படிவா கவனிங்கோ. இந்த நரம்பிணைப்புக்கு அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மெயின் அசெடைல் கோலின் நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவில் வந்து பயன் பண்ணிட்டு அதாவது என்ன கணத்தாக்கம் வந்ததோ என்ன தகவல் வந்ததோ அதை பிரதி பண்ற அளவுக்கு அசெடைல் கோலின் அங்கே பயன் பண்ண அந்த அளவுக்கு சோடியம் உள்ளுக்கு போக அந்த மெசேஜ் சரியான அளவில் உள்ளுக்கு போகும். ரைட். இனி என்ன நடக்கணும் யோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே நரம்புக்குள்ளால வரைக்க சொன்னேனே உள்ளுக்கு வந்த சோடியம் வெளியில போன பொட்டாசியம் உள்ளுக்கு வந்து பழைய நிலைக்கு வந்தா தான் புதிய கணத்தாக்கத்தை கடத்தலாம். அப்படி இங்கேயும் இப்போ அசெடைல் கோலின் வந்து இதோட பைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது அவர் ரிமூவ் பண்ணப்பட்டாதான் திருப்பி புதிய அசெடைல் கோலின் புதிய தகவலுக்கு புதிய அசெடைல் கோலின் வந்து என்ன செய்யும்? அந்த அயன் சேனல்ஸ் போஸ்ட் சினப்டிக் மெம்பரேன் நரம்பிணைப்புக்கு பின்னான மென்சவில் உள்ள அயன் சேனல்ஸ்ல அது பைண்ட் பண்ணலாம் புதிய அசெடைல் கோலின். ரைட். அப்ப பழைய அசெடைல் கோலின் அலுவல் முடிஞ்சது அவர் ரிமூவ் பண்ணப்படணும். அப்ப அதை அழிக்கிற என்சைம் பிறகு விடுவிக்கப்படும். அதுக்கு பேர் தான் அசெடைல் கோலின் எஸ்டரேஸ் ACE என்று சொல்றது. சரியானே? அசெடைல் கோலின் எஸ்டரேஸ். சரியா? நோட் பண்ணி வைங்க. பட் நான் போட்டுக்கொண்டு வாரேன் படிப்பிக்கிறதுல அந்த யூடியூப் சேனல்ஸில் போட்டுக்கொண்டு வாரேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். சரி. அப்போ அசெடைல் கோலின் எஸ்டரேஸ் வந்து அந்த ஏற்கனவே பயன் பண்ண அசெடைல் கோலினை அழிக்கும். அழிச்சாத்தான் புதிய கணத்தாக்கத்துக்குரிய அசெடைல் கோலின் அடுத்தவர் வரலாம். ரைட். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸாக சொல்கிறேன். முந்தைய MCQவில் வந்திருக்கு. இந்த பூச்சி நாசினி என்று சொல்கிறோமே பொலிடோல் மெலத்தியோன் பெலத்தியோன் கணக்கு இப்போ வருது. இதுகளெல்லாம் குடிச்ச ஆக்கள் சாயினம் தானே. அதுக்கு என்ன ரீசன்டா அந்த பூச்சி நாசினிகள் உள்ள கெமிக்கல் வந்து அசெடைல் கோலின் எஸ்டரேஸோட பிரிய இல்லாதவாறு பயன் பண்ணிடும். ரைட். அசெடைல் கோலின் எஸ்டரேஸோட பயன் பண்ணுறபடியா ஏற்கனவே பயன் பண்ண அசெடைல் கோலினை அழிக்கிறதுக்கு நொதியம் இல்லை. விலங்கு நான் சொல்றேன். ஏற்கனவே பயன் பண்ண அசெடைல் கோலினை அழிக்கிறதுக்கு நொதியம் இல்லை. அதால என்ன நடக்கும்? புதிய கணத்தாக்கங்கள் கடத்தப்பட இல்லாத பால் சாக வேண்டி வரும். சரியானே? இதான் அந்த அதில் உள்ள மருந்து மெக்கானிசம். ரைட். இதை வடிவாக விளங்கி கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ் திருப்பி உங்களை தான் கொஞ்சம் கேள்விகள் கேட்பேன். கேட்டுட்டு நான் தேவையான திருப்பியும் விளங்கப்படுத்தலாம். இது கொஞ்சம் கஷ்டம். இது வகுப்புலேயே பெருசாக யாரும் விளங்கப்படுத்துவது இல்லை. சரியானே? ரைட். அப்போ இது இப்போ உங்களுக்கு கிளியராக வந்திருக்கும். நான் சொன்னதெல்லாம் இல்லை இருக்கு. சரியா? அப்போ முன்னான மென்சவ் மட்டும் நிறம கணத்தாக்கம் பண்ணோன்னா இங்கே கல்சியம் அயன்ற பங்களிப்பும் இருக்கு. கல்சியம் அயன்கள் ரிலீஸ் பண்ணப்படும். கல்சியம் அயன்கள் வந்து தூண்ட இந்த புடகங்கள் போய்
அங்கே பைண்ட் பண்ணி அசிட்டல் கோலினை ரிலீஸ் பண்ணும். அது பிறகு அங்கே போய் போஸ்ட் சினாப்டிக் மெமரியில் உள்ள அயன் சேனல்ஸோட பைண்ட் பண்ணும். அப்போ திருப்பி சோடியம் உள்ளுக்கு போகும், பொட்டாசியம் வெளியில் வரும், டீபோலரைசேஷன் முடிய ரீபோலரைசேஷன் நடக்கும். பிறகு அந்த என்சைம் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணப்படும். அசிட்டைல் கோலினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நோட் பண்ணி வையுங்க, அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ். சரியா? பிறகு திருப்பி மேலதிக இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் திருப்பி ரீகேப்சர், திருப்பி நரம்புக்கு முன்னான மென்சவுக்குள்ளால நரம்பு முடிவிடத்துக்கு எடுக்கப்படும். அப்போ இதில் பயன்படுத்தப்படுற கெமிக்கல்ஸ் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் மெயின் அசிட்டைல் கோலின் மறந்துறாங்க, அதை அழிக்கிற அதில் கேட்டலைஸ் பண்ணுற நொதியத்துக்கு பேர் அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ். சரியானே? இதை விட சில அமினோ ஆசிட்ஸ், பயோஜெனிக் அமைன்ஸ், நியூரோபெப்டைட், சம் கேஸ் இதுகளும் வந்து யூஸ் பண்ணப்படுறது. ஆனால் மெயினாக அசிட்டைல் கோலின் தான் மறக்கக்கூடாது. சரியானே? அடுத்தது ரிஃப்ளெக்ஸ், தெரிவில். இவ்வளவு கிளியர் தானே? அடுத்தது சரியான நரம்பு தோறின கடைசி பாட்டுக்கு வாரம். சரியான ரிஃப்ளெக்ஸ், தெரிவில். என்ன தெரிவில் என்றா என்ன சொல்லுங்க அவன் தனுஷ், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரிஃப்ளெக்ஸ் இல்லை தெரிவில் என்றா என்ன என்ன டெஃபினிஷன் சொல்லுவீங்க? இந்த முள்ளந்தண்டிலிகள்ல நரம்பு நர்வஸ் சிஸ்டத்துல தொழிற்பாட்டு அலகு. ஓகே, குட். வெர்டிபிராக்கள்ல உள்ள தொழிற்பாட்டு அலகு ரிஃப்ளெக்ஸ் தான். ஓகே, கட்டமைப்புக்குரிய அலகு நியூரோன், நரம்புக்கெல்லாம் தொழிற்பாட்டுக்குரிய அலகு தெரிவில். ஓகே, குட். அதை விட என்ன டெஃபினிஷன்? இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு அம்மா டீ ஒன்று கிளாஸில் தாரா, நீங்கள் எந்த கிளாஸையும் லிசன் பண்ணிக்கொண்டு அந்த டீ கிளாஸை தோற்றுறீங்க, சரியான சூடு, சடாரன்னு கையை விட்டுறீங்க, கிளாஸ் விழுந்து உடைஞ்சு. விளங்குறா சொல்கிறது? சரியா? தொட்டோன்னா கையை ஆம் விட்டுருங்க. சார். நீங்கள் இதை இருட்டுக்குள்ள சொல்ல நடந்து போகிறீங்க, ஏதோ ஒன்று காலில் சொப்டா படுகுது, நீங்கள் சடாரன்னு துள்ளிடுவீங்க, பாம்போ இன்னொன்று ஒன்று துள்ளிடுவீங்க. விளங்குற சொல்றது? இது சேவைகளுக்காக இருக்குது, தப்பி பிழைக்கிறதுக்காக. என்னன்னா மூளையத்தின் மெயினா செரிப்ரம், மூளையத்தின் கட்டுப்பாடு இன்றி என்ன குயிக்குக்காக விரைவா நடக்கிறதுக்காக உள்ள பொறிமுறை இந்த ரிஃப்ளெக்ஸ். கண்ணுக்கிட்ட ஒரு பூச்சி வருது, சடான கண்ணை மூடிடுவீங்க. இப்போ நீங்கள் கையை தொட்டு சுடுகுது, ஐயோ சுடுகுது, கையை விடணுமே, விட்டா கிளாஸ் கீழே விழுந்துருமே, உடைஞ்சிருமே, வீணா போயிடுமே, அம்மா பேச போகிறான்ட்டு எல்லாம் மூளையை யோசிச்சு கொண்டு போய்க்குள்ள இந்த கை புண்ணாயிடும். காலை வைக்கிறீங்க, யோசிக்கிறதுக்குள்ள துள்ளுனா தான் அது பாம்போ என்னவோ தப்பிடலாம். சரியா? அப்போ மூளையத்துக்கு போக முதல் மெயினாக ஸ்பைனல் கோட் லெவல்லையே சில வேலை நிகழ்வலை மையத்துக்கும் போகலாம், ஸ்பைனல் கோட் லெவலுக்குள்ளேயே திரும்பி ரியாக்ஷன் வந்துடும். அதான் தெருவில் என்று சொல்கிறோம். சரியா? மூளையத்தின் கட்டுப்பாடு இன்றி. சரி, அங்கே போய் யோசிச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அதுக்குள்ளே போய் கிடைக்கும் நடக்கணும். அப்போ அந்த சேவைகள், அப்போ அதுக்காக மெயினாக இருக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ். அப்போ இதில் திருப்பி அஃபரன் அல்ல சென்சரி நியூரோன், சரியானே, உட்கான் அல்ல புலன் நரம்பு தேவை. இந்த நியூரோன் இடைக்கால வாங்கி அங்கால அப்படியே மூளைக்கும் போகும். விளங்க சொல்ல போகாதாண்டு இல்லை, மூளைக்கும் போகும். அப்போ சுட்டது நோவுறது தெரியும், கீழே விட்டது தெரியும், அம்மா பேசுறது தெரியும், சுடும் நோவும் எல்லாம் மூளைக்கு தெரியும். விட்டுட்டனேன்னு யோசிப்பீங்க. சரி, எல்லாம் மூளையத்துக்கு போகும். ஆனா அது நரம்பு கொண்டு போகும். ஆனா அதுக்குள்ள இடைக்கு இந்த புலன் நரம்பு முன்னாள் லெவல்லே வாங்கி இடைத்தூடு நரம்பு வாங்கி அப்படியே இயக்க நரம்பு கொடுத்து இயக்க நரம்பு போய் அந்த தசையை தூண்டு அப்படியே கையை விட்டுருவோம். விளங்க சொல்றது? அப்ப இதுதான் முக்கியமான அந்த தெரிவலுக்குரிய கோட்பாடு. ரைட்? அப்ப இதை நீங்க மறக்கக்கூடாது. சரியானே? ரைட். அப்ப இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். சரியானே? ரைட். உண்மையாக பாபி மற்ற இல்லாமல் இதை படிப்பிக்கிற கொஞ்சம் சரியில்லை தான். ஆனால் என்னென்னா எங்களுக்கு காலம் கொஞ்சம், இப்போ நாங்கள் இந்தியாவில் முடிக்கத்தான் வேணும். இந்தியாவில் நான் இதை சொல்லிட்டு இன்றைக்கு நரம்பு துறையை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் அந்த கேள்வி பேப்பரும் செய்யணும். சரியானே? மற்றது நரம்பு துறை ரிலேட்டடான கேள்விகளையும் பார்ப்போம், மைக்ரோபயாலஜியை வாசிச்சுட்டு வாங்க. சரியானே? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மைக்ரோபயாலஜியை பார்ப்போம். ரைட். சரி. இப்போ நாங்கள் இந்த டிசீஸை பார்ப்போம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் மேலான சொல்றேன். ஏன்னா இந்த நரம்பு தொகுதியோட வர வருத்தங்களை கதைக்கிறன்றது முடியாது. சரியா? அதுதான் சைக்காலஜிஸ்ட் கதைச்சா காய்ச்சி கொண்டு இருப்போம். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியானே? ஆனால் இப்போ உங்களோட சிலபஸில் உங்களோட தேவையானது மட்டும் கதைப்போம். சரியானே? அதில் ஒன்று சிசோபிர்னியா. அப்போ சிசோபிர்னியான்றது தமிழ்லையும் அதே பேர் தான். இது உங்களுக்கு சொல்ல முன்னுக்கு உங்களுக்கு என்ன நடக்கின்ற விளங்கப்படுத்துவேன். இப்போ பார்வை நிரம்பி இருக்கு, ஒப்டிக்னு. சரியா? நீங்க என்ன பார்க்குறீங்க? அப்போ நீங்க என்ன பார்க்க
அந்த பிம்பம் கண்ணுல, விழித்திரையில, ரெட்டினாவில் விழும். ரைட்? விழுந்தோடனே அந்த பார்வை நரம்பால அந்த மெசேஜ் வந்து நான் சொன்ன இப்ப இந்த நரம்பு கணத்தாக்கத்தால போய் பிடச்சோன ஒக்சிபிட்டல் லோப்புக்கு போக போகுது. ஒக்சிபிட்டல் லோப்புக்கு போய் என்னளவுக்குரிய கெமிக்கல் வந்து அங்க சுரக்கப்பட நான் என்று உங்களுக்கு விளங்கும். இது கிளியர் தானே? இது ஓம் சார். இது கூட யோசிச்சிங்கன்னா இதாங்க. இப்போ யோசிங்களேன், இப்போ டிவியில் இப்படி உருவங்கள் வருது, காத்துல வந்து டிவியில் அந்த மெசேஜ் வேற உங்களுக்கு விஜய் திரிசா அப்படி அந்த அவ்வளோ வண்ணங்களும் சேர்ந்து வருது தானே. ஆனால் அதை விட நல்ல சூப்பரானதான் எங்கட மூளை. சரியா? அப்போ கண்ணில் பார்க்குறீங்க இந்த உருவம் ஒப்டிக்னு பார்வை நரம்பால போய் ஒக்சிபிட்டல் லோப்பில் அதுக்குரிய கெமிக்கல் சுரக்க உங்களுக்கு நான் அண்டு விளங்குது. அதே மாதிரி நான் கதைக்கிறது கேட்குறேன், காதுக்குள்ள போய் அது கேட்டல் மெக்கானிசம் படிப்போம். செவி நரம்பு ஒடிட்டரி நர்வுக்குள்ளால கடைநோல் சோனை டெம்போரல் லோப்புக்கு போகுது. நான் கதைக்கிற அளவுக்குரிய கெமிக்கல் அங்கே உங்களுக்கு சுரக்க உங்களுக்கு நான் கதைக்கிற சொல்லுகள் அங்கெல்லாம் ரெகக்னெக்ட் பண்ணி விளங்குது. அது என்னோட மெக்கானிசம். ஆனால் நான் இந்த சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வருத்தத்தில் சிசோவினியாவில் என்ன காணாமலே அந்த கெமிக்கல் சுரண்டா என்ன நடக்கும்? உங்களுக்கு நான் நிற்கிற மாதிரி இருக்கும். நான் கதைக்கையில் நான் இல்லை, ஆனால் சொல்லுவதற்குரிய கெமிக்கல் அங்கே சுரண்டா என்ன நடக்கும்? டெம்போரல் லோப்பில் உங்களுக்கு கதைக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் சிசோவினியா. ஹலுசினேஷன்ஸ். சரியா? விசுவல் ஹலுசினேஷன்ஸ். உருவங்கள் இல்லாமலே உருவத்துக்குரிய கெமிக்கல் சுரண்டு உருவம் தெரிகிறது. அப்போ அவையில் உண்மையான நெப்பினேன். அதே மாதிரி ஒடிட்டரி ஹலுசினேஷன், தானா குரல் கேட்கும். அப்போ கதைக்கிறன்னு நினைச்சு பதில் சொல்லி கொண்டிருக்கணும். சுமல் கூட இருக்குது, மணக்காமலே மணக்கத்துக்குரிய கெமிக்கல் சொன்னா என்ன சொல்லினா, மல்லிகைப்பூ மணக்குறது, சுடுகாடு மணக்குறது அதெல்லாம் சொல்லுவீனா. சரியானே? அப்போ ஹலுசினேஷன்ஸ் இருக்கும், டிலூஷன்ஸ். சரியா? அந்த பொய்யான நம்பிக்கைகள், கற்பனைகள். சரியானே? அதை விட சந்தேகங்களும் இருக்கும், பரனோய்ட் ஐடியா. இவைகள் கூட செய்யணும் சந்தேகம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த கலவைதான் சிசோபெமியா. அவையில் உண்மையில பாவம். இந்த அவையில் வந்து இது உண்மை எண்ணெய்ச்சி தான் வாழுவின. சரியானே? அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ட்ரீட்மெண்ட்டில் அந்த தானே சுரக்கிற கெமிக்கல்ஸை கட் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். டோப்பமின்ன்றதை அங்கே சுரக்கப்பட போகுது. அப்போ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோப்பமினை கட் பண்ணுறதை நாங்கள் கொடுக்குறோம். ரைட்? இப்போ கனவும் கொஞ்சம் இப்படித்தான். கனவுல உங்களுக்கு கணக்கு வரும், லண்டன் வரும், திருசா வருவா, இதுகளெல்லாம் வரும். ஆனால் கனவுல இருந்தால் டெம்பர் அது அழிக்கப்பட்டும். இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் செய்கிற மாதிரி, மார்க்ஸ் செய்கிற மாதிரி, டைமுக்கு செய்து முடிக்காத மாதிரி எல்லாம் கனவு வரும். முடிச்சா போயிட்டு சந்தோஷமா இருக்கும், அப்பா கனவு தானே. ஏன்னா அது அழிக்கப்படும். இவையில் என்ன பிரச்சனைனா இதில் அது பெர்மனன்ட் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அதான் இந்த சிசோவனியால் உள்ள பிரச்சனை. சரியா? அப்படிதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. அப்போ தங்களோட கதைப்பினம், உருவம் தெரியுது வினம். இதுலேயும் நாங்கள் சொல்றது சில பேர் லக்குள்ள மென நோயாளி, சில பேர் பாவப்பட்ட மென நோயாளி கண்டு. ஏன்னு தெரியுமா? அம்மன் தெரியுது, முருகன் தெரியுது, அருள் சொல்றது, அம்மாளாச்சி தெரிகிறன்றேக்க நீங்க அவையில கடவுளை நினைச்சு சரியானே வச்சிருக்கிறீங்க. அதே நேரம் அவையிலும் என்ன நோயாளியான். அதே நேரம் என்னோட எனக்கு பாம்பு தெரியுது, பேய் பிசாசு தெரியுதுன்றா ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. ரைட்? மற்ற தனுஷ் இது கட்டாக நீங்கள் அப்படியே வைண்ட் அப் பண்ணுங்க. நாங்கள் சாட்டர்டே பார்ப்போம். அப்போ அதுவும் அதே கேட்டகரி. அம்மாளாச்சி தெரிகிறன்றதும் ஒரே கேட்டகரி சிசோவினியா. பாம்பு தெரியுது, பேய் தெரியுதுன்றதும் ஒரே கேட்டகரி. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இவையில கடவுளை அணைச்சு, சாமியை அணைச்சு, பாம்பு தெரியுது, பேய் தெரிகிறத உடனே மனநோயாளி என்று சொல்லிடுவோம். இவையில அவையில்கிட்ட கூட்டிக் கொண்டு போவோம். விளங்கானே சொல்றது. அப்போ அதான் நடக்குது. சரியானே? இப்போ எங்களை மீறிய சக்தி இருக்கு, கடவுள் இருக்கு, அதில் நம்பிக்கை இருக்கு. அதையே நான் குறை சொல்ல வரையில. நான் சொல்றது மூட நம்பிக்கையை பற்றி. சரியானே? அப்போ அது நாங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ சிசோபெனியான இதான். அப்போ பேசிக்காக உங்களுக்கு தெரியணும் கலுசினேஷன்ஸ் இருக்கும். அதாவது அது தெரியும் தானே, டிலூஷன்ஸ் நம்புவினம், பொய்யான நம்பிக்கைகள் அதுகள் இருக்கும். பெரனாய்ட் ஐடியா சந்தேகங்கள் கூட இருக்கும். ரைட்? சரியானே? மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படி டோப்பமின் கூட சுரக்கிறது இல்லை பிள்ளையா சுரக்கிறது இதுக்கு காரணம். ரைட்? அடுத்தது டிப்ரெஷன். அது நான் சொல்ல தேவையில்லை, கனவேருக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவிலேயே சொல்கிறாங்க 60-70% டிப்ரெஷன். நம்ம இப்போ இலங்கையாக்களை பற்றி யோசிச்சு பாருங்க, இவ்வளவு எக்கனாமிக்கல் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை, டிப்ரெஷன். ரைட்? மன அழுத்தம். சரி, இது ஒரு காம்ப்ளெக்ஸ். டிப்ரெசிவ் சிண்ட்ரோம்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸ். சரி, இது மூளை, பரம்பரை, சைக்காலஜிக்கல், சோஷல், சரியான என்வயர்மெண்டல், எக்கனாமிக், இப்படி கணக்கை வந்து இதில் சேர்ந்து பங்கு வைக்கும். சில பேரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? வாழ்வே மாயமண்ட மாதிரி இருப்பினோம், என்னத்தை சொல்லி என்னத்தை செய்து.
ஆனா பெரிய டேஞ்சர் சில பேரை கண்டுபிடிக்க இயலாது. இதுல மெயினா கருப்பை விரும்புவினம், சோஷியல் விட்ரோவல், ஆக்களை பழகுறத ஒதுங்குவினம், கொண்டாட்டங்களை போகாயினம், கூட ரூமுக்கு இருக்க விரும்புவினம், இருட்டா இருக்க லைட்டுகளை போடாயினம், விலங்கு சொல்றது கதைக்கிற குறைப்பினம், இதுகளை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டிப்ரெஷன் இருக்கு, வெளியில கண்டுபிடிக்க இல்லாத தற்கொலை செய்யறா அப்படின்னா கண்டுபிடிப்போம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா அப்படித்தான், முதல்ல நான் கண்ணுண்டா கண்டுபிடிச்சிருவேன். காலையில ஒரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நர்சரியில விளையாட்டு போட்டி, பிள்ளைய அங்க விட்டு தான் புதுசாரி தச்சு பிள்ளைய விளையாட்டுல எல்லாம் விட்டு பங்கு வெற்றி நர்சரியில எல்லாம் ஹெல்ப்பும் செய்து பிறகு கொண்டு போய் பிள்ளைய தன் அண்ணா வீட்டை விட்டுட்டு வீட்டை போய் தூக்கு போட்டு செத்துட்டார். நம்புவீங்களா? விளங்குற சொல்றது சரியா? நம் விளங்குது. இதோ பிரச்சனை அமெரிக்கால நடந்தது. பெரிய கோடீஸ்வரி, சரியா? 4வது 5வது பெரிய கோடீஸ்வரி காலமா போய் அவரோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவ ஒரு முன்னுதாரணமாகவே எடுக்கிறார். ஒரு பொம்பளை இவ்வளவு உயர்ந்தாண்டு காலை போய் ஒரு பெரிய கன்வென்ஸில் எப்படி மேலே வாரது ரெண்டு மோட்டிவேஷனாக எல்லாம் கதைச்சு போட்டு, இளைஞர்களுக்கு வழிகாட்டெல்லாம் கதைச்சு போட்டு, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உயரமான பாலம் அதுலேருந்து குதிச்சு செத்துட்டார். விலங்குல சொல்றது அப்போ அவேல் டேஞ்சர், சரியா? அப்போ அவேல் டேஞ்சர் அவையில சிட்டியா கதைச்சு சரியா இருந்தா தான் கண்டுபிடிக்கலாமே ஒழிய வெளியில போய் தேடுறதே இருப்பினேன். எனக்கு வருத்து வாழ்வே மாயம் இருக்கிறாங்களா கண்டுபிடிச்சிடலாம். சரி அவையில காப்பாற்றியும் போடலாம். மெட்ரான் டேஞ்சர். அப்போ டிப்ரெஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன டாபிக், பிறகு எப்படி மாறலாம் கதைப்போம். சரி இங்கேயும் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் குறைவு அப்படியான இதழ் இருக்கு. டிப்ரெஷனுக்கு நாங்கள் சைக்காலஜிஸ்டா சைக்கோ தெரபி இருக்கு, குழுசை இல்லாமலே கணக்க செய்யலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் கூடுனா சில வேளை மருந்து கொடுக்க வேண்டி வரும், அட்லீஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு ஆகுது. ரைட். அடுத்தது அல்சைமர்ஸ் டிசீஸ் என்று சொல்றது, இது கொமனா டிமென்ஷியான்னு சொல்றது. டிமென்ஷியாண்டு இது வயசோட கூட வாரது ஞாபகம் மறதி, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் என்று சொல்றது. சரியா? கஜினி படம் மாதிரி. சரி இது வயசோட வரும். வயசோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நரம்பு கிழங்குகள் செத்து கொண்டு போகுது. அப்போ வயசு போக போக நரம்பு கிழங்கு அளவும் குறையும். சரியானே? அப்போ வயசோட வர மறதி. இவளுக்கு என்னன்னா பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு, சின்ன ஸ்கூலுக்கு போனது ஞாபகம் இருக்கும், உடனடி விஷயங்கள் மறந்து போயிருக்கணும். அதான் முதல் வாரம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இப்போ நான் சிம்பிளாக கேட்குறேன், இன்றைக்கு என்ன தியரி என்ன தெரியா, இன்றைக்கு என்ன கிழமை என்ன தெரியா, மத்தியானம் என்ன சாப்பிட்டுனீங்கன்னா சமாளிக்க சொல்லிடுவேன், என் சோறு கறி தாங்க. சரி என்ன கறி கேட்டால் தெரியா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் தான் வேணும். அப்போ இதுலேயும் திருப்பி பெற மற்ற மெயினாக தனியாக இருக்கிறது, ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறவர்கள் இதை கூட்டிக்கிறோம். அதான் இந்த பெரிய பிரச்சனை இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு, இவையில் தனியாக இருப்பினும் டிவியை பார்த்து கொண்டு இருப்பினும் கெரியா மறதிக்கு போயிருப்பேன். நீங்கள் பாருங்க, வந்து அமெரிக்க ஜனாதிபதி 78 79 வயசு மறதியா இல்லை, அரசியல்வாதிகள் ஒருத்தர் மறதிக்கு போகிறதே அதில் மூளைப்பையும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கணும், யாரை அழிக்கலாம் என்ன அழிவேலை செய்யலாமன்ட்டு. சரி அப்போ நான் எங்கட அம்மாக்கெல்லாம் 86 வயசு, இன்னும் அம்மா தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். ஏன்னா அம்மா கதை புத்தகங்கள் கொடுத்துறது, பேர பிள்ளைகளோட படிக்க விளையாட போகிறது. அப்போ மூளை ஆக்டிவாக இருக்க மறதிக்கு போகிற சான்ஸ் குறையும். இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களோட வீட்டை பக்கத்து வீடுகளையும் இருக்கலாம். சரியா? ஆக்களை ஆக்டிவாக வச்சுக்கொண்டா சரி, ஏன்னா மறதிக்கு போயிட்டுன்னா திருப்பி கொண்டு வர சரியான கஷ்டமே இல்லாத கிட்டத்தட்ட. சரி இப்போ நான் டிமென்ஷியாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறேன் சைக்காலஜிஸ்டா. ஓரளவு ஏர்லி ஸ்டேஜில் வந்தாக்களா கனசேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அட்லீஸ்ட் இன்னும் மோசமாக போக தடுக்கலாம். நான் ஃபுல்லாக ரீகவரின்றது இல்லைன்னா நான் சொல்லுவேன். ரைட். இது அடுத்த வருத்தம். அதாவது கடைசி டிசீஸ் பார்க்கின்சன் டிசீஸ். சொல்லுங்க தனுஷ். ஆமாம். கட்டாயம் ஜாயின் பண்ணணுமா? இல்லை இல்லை தேவையில்லையா? சரியா? ஓகே சார். ரைட். அடுத்தது பார்க்கின்சன் டிசீஸ். இவன் சொல்லி முடியவே நாங்கள் வைண்ட் அப் பண்ணலாம். சரியானே? அப்போ இந்த பார்க்கின்சன்ன்றதும் ஒரு எக்ஸ்ட்ரா பிரமினல் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மூளையில் உள்ள நரம்புல இதுவும் கூட வயசோட வரும், அல்லது சில மருந்துகளோட பக்க விளைவாக வரலாம். இதில் வந்து என்னென்னா அந்த மசில் டோன், மசில் இந்த இறுக்கம் கூடும், அந்த ரெஜிடிட்டி வரும். சரியானே? மற்றது அந்த நடுக்கம் கொண்டு வரும், ட்ரெமர், கைகள் இதில் கூட நடுக்கம் கொண்டு வரும், செலவேஷன், வாயால் எச்சி வலியும். அப்போ இப்படியான இதுகள் வந்து வரும். இதுவும் திருப்பி ஜெனட்டிக்ஸ், மருந்துகள், வயசு அப்படியான இதுகள் இதை கூட்டலாம். சரியான வேலைக்கும் திருப்பி கதைக்கிறது, கையால் எழுத வர்றது, ஆக்டிவிட்டிஸ் இப்படியான இதுகள் வேறு. ரைட். ஓகே. அப்போ நாங்கள் இதோட